வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஈவினிங்லேருந்து விலாக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த விலாகில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் டின்னர் ரெசிபியும் தான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போலி தாங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ஒரு 15லேருந்து ஒரு 15லேருந்து 20 போலி வர்ற அளவுக்கு உள்ள குவான்டிட்டி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ நம்ம பண்ண போகிறது கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஒரு 2 மணி நேரம் எல்லா மாவு கடலப்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சா போதுங்கிறதுனால நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றி அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். அது கூட நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு, நெய் ஒரு 3 ஸ்பூனு அதில் ஊற்றிட்டு அதில் பேக்கிங் சோடா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் மைதா மாவு ஒரு 5 கப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது அளவு பார்த்திங்கன்னா ஒரு 450 கிராம் கிட்ட வரும். இதை பிசைஞ்சால் இதில் வர்றது வந்து 15லேருந்து 20 போலி. அது நீங்கள் தட்டுற சைஸை பொறுத்து வேரி ஆகும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கடைசியாக அதில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனு, நெய் ஒரு ஸ்பூனு ரெண்டுத்தையும் ஊற்றி நல்லா வந்து அடித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப அடிக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சு இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். 1 கிலோ இல்லைனா அதுக்கு மேலே நம்ம போடுறோம் அப்படின்னா அப்போ ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ ஈவினிங் செய்ய போகிறோன்னா காலையிலேயே பிசைஞ்சு வச்சுட்டா நல்லாயிருக்கும். இது வந்து கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால இப்போ 2 மணி நேரம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊறுனா போதும். இது கூட வந்து கேசரி பவுடர் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்த மாவு பிசையறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா கலர் வந்து வரும். நான் வந்து மஞ்சள் ப்ரிஃபர் பண்ணலைங்க. மஞ்சள் ஒரு டைம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி அந்த அந்த ஸ்மெல் அடிச்சிச்சு. அதனால் எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அதே மாதிரி கேசரி பவுடரும் சேர்க்க மாட்டோம். நாங்கள் யூஸ்வலாக வீட்டில் வாங்குறதே கிடையாது. இதில் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த டைம் ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் வேணுங்கிறதுனால நான் வந்து இந்த டைம் மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதை மூடி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்தது கடலப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து போட்டு இதை நல்லா அலசிட்டு இதையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ இது ரெண்டும் ஊறட்டும். நம்ம ஈவினிங் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் இந்த மாதிரி கடலப்பருப்பை போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 5 விசில் விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து உள்ளார இருக்க பூரணம் செஞ்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையணும். அவ்வளோதான். ஏன்னா வடிகட்ட தான் போகிறோம் முதல்ல. அதனால வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சுட்டு அதே பேனில் இந்த பாகு எடுத்து ஊற்றிட்டு அதில் கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் கொட்டிக்கலாம். கொட்டி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கடலப்பருப்பு இருக்குல்ல, மசிச்சு வச்ச கடலப்பருப்பு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கடலப்பருப்பு வந்து வேகலை, அந்தளவுக்கு நல்லா மசிய வரலைங்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டேன். பார்த்தா நல்லா மசிஞ்சிருந்தது. ஸோ இதை கொட்டி கிளற வேண்டியது தான். இது வந்து கொஞ்சம் நல்லா கிளறணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் பூரணம். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த செய்கிற குவான்டிட்டி கம்மியான குவான்டிட்டியாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்க போகிறது வந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஊசி போகாமல் இருக்கும். ஏன்னா கடலப்பருப்பு தேங்காய் அதெல்லாம் சேர்க்குறோம்ல, அதனால தான் நல்லா வந்து வதக்கிக்க சொல்கிறது. நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா திக்கான இது வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இதை நல்லா கிளறி இதை ஆற வச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்தோம் அப்படின்னா கடலப்பருப்பு நம்ம மசிக்கும் போது ஏதாவது முழுசாக இருக்குன்னாலோ இல்லை சரியாக வந்து எல்லாமே கலக்கலைன்னாலும் நல்லா கலந்து வந்துடும். இதை வந்து நான் இப்போ 2 பேட்சாக சின்ன மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். போலி தட்டுறதுக்கும் வந்து ஈஸியாக வரும். சுற்றி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மைதா மாவு இருக்குல்ல, அதையும் பூரணம் இருக்குல்ல, இதையும் வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தனித்தனியாக வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை, ஊர்லலாம் வாழை இலை கொல்லை பக்கம் இருக்கும், நம்ம டக்குன்னு பறிச்சுட்டு வந்து அதை வந்து செய்வோம்ல. ஆனால் இங்கே வந்து எனக்கு பிளாஸ்டிக் கவர் தாங்க இருக்குது. ஸோ நான் அந்த கவரில் எண்ணெயை தடவி இப்போது மைதா மாவு இருக்குல்ல அந்த பேஸை தான் வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து சின்னதாக அந்த மாதிரி தட்டிட்டு அதுக்குள்ளார இந்த பூரணத்தை வச்சு மூடி நம்ம இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்வோம்ல அதே ப்ராசஸ் தான். அதை கையால் வந்து நம்ம தட்ட வேண்டியது தான். தட்டி இதை தோசைக்கல்லில் போட்டு மேலே வந்து லைட்டாக வந்து நெய் தடவி 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தோன்னா அவ்வளோதாங்க, போலி வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டக்குன்னு மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் அதை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து போலி ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் இதை வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணுங்கும் போது மட்டும் ஒரு 2-3 எடுத்து லைட்டாக சூடு பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு போலி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ஸோ
நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி கேசரி பவுடர் கலர் எதுவும் சேர்க்காம ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கலர் தான் இப்படி இருக்கே தவிர சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அடுத்தது வந்து நான் நைட்டு டின்னர் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வரகு உப்புமா தான் பண்ண போகிறேன். வரகரிசி உப்புமா வந்து பார்த்தீங்கன்னா அரிசி உப்புமா பண்ணுவோம்ல, அதே ப்ராசஸ் தான். ஸோ அரிசிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு 2 மாதத்துக்கு 2 வாங்கி வச்சுட்டு அந்த சிறுதானியத்தில் இந்த மாதிரி உப்புமா, வெண்பொங்கல் அந்த மாதிரி அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கும் சின்னதுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்து அதை வந்து வறுத்துட்ருக்கேன். லைட்டாக அது பொரிய ஆரம்பிக்கும், பாப்கார்ன் மாதிரி லைட்டாக பொரியும். அப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து ஆற வச்சுட்டு அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிடலாம். அதில் வந்து கசடு மாதிரி உங்களுக்கு கலர் வந்து நல்லா நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கிறதுனா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இப்போ நான் எண்ணெய் சட்டியில் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, கூடவே பெருங்காயம், அதுக்கப்புறம் பட்டை மிளகா ஒரு 3-4 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீளமாக வெட்டி வச்சுருக்க ஒரு அரை வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி என்கிட்ட இருந்தது ஒரு அரை தக்காளி, மத்தியானம் சமையல் செஞ்சுட்டு மிச்சம் இருந்ததுனால நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கும், நான் அதனால் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு போனதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இப்போ நான் அலசி காய வச்சு நிழல்லையே உலர்த்தி இதை வந்து நான் வச்சுருக்கேங்க. அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து இதை பல மாதத்துக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாசமும் நல்லா தான் இருக்குது. ஃப்ரெஷ் கருவேப்பிலை அளவுக்கு இல்லைனாலும் இந்த கருவேப்பிலை வந்து இப்போ இருக்கிற சமயத்துக்கு, லாக்டவுன் சமயத்தில் கிடைக்காத சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அலசிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு காய வச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 நாளைக்கு வந்து அப்படியே நிழல்லையே உணர்த்திடுங்க. வீட்டுக்குள்ளாரே நீங்கள் போட்டு வச்சுருந்தா போதும். நல்லா வந்து உணர்ந்துடும். உணர்ந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் சட்டியில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசி, வரகரிசி அப்படின்னா அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த வரகரிசியை இதில் சேர்த்துற வேண்டியதுதான். சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க இது ரெடி ஆகிறதுக்கு. அவ்வளோதான். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டுடலாம். நீங்கள் இந்த சமயத்திலேயே வந்து தேங்காய் இருந்ததுன்னா, தேங்காய் துருவி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சேர்த்தோன்னா அரிசி உப்புமாக்கு நம்ம சேர்ப்போம்ல, அதே தான். என்கிட்ட இப்போ தேங்காய் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. வீட்டில் வந்து கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, 15 மினிட்ஸில் நமக்கு வரகரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி டின்னர் இதோட முடியுதுங்க. இந்த விலாகையும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்ச ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.